தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. தமிழ் சினிமாவுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான வருஷம் அப்படின்னு நாம கண்ணை மூடிட்டு சொல்லலாம். காரணம், போன வருஷம் மிஸ் ஆன சில விஷயங்கள் கூட இந்த வருஷம் அக்யூரேட்டாக நடக்க இருக்கு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க? அதாவது இந்த ஒரே வருஷம் மிக முக்கிய ஸ்டாராக நாம் தமிழ் சினிமாவில் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய எல்லாருடைய படங்களுமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, கார்த்தி, சிவகார்த்திகேயன் அப்படின்ட்டு எல்லாருடைய படங்களுமே இந்த ஒரு வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு செம ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ அப்படி என்னென்ன படங்கள், மிக முக்கியமான பெரிய பெரிய படங்கள் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய கூலி திரைப்படம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அது கூலி அப்படின்னு டைட்டில் வச்சாங்க. ஸோ அதில் நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மட்டும் கிடையாது. அந்த பக்கம் பார்த்தா நாகார்ஜுனா, இந்த பக்கம் உபேந்திரா, அப்புறம் அமீர் கான் வேறு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் இருக்காங்க. மற்றும் மலையாளத்தில் வந்து ஷோபின் ஷாகிர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே அந்த ஒரு கூலி படத்தில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ படம் வந்து ரொம்பவும் படு பயங்கரமாக உருவாகிட்டு இருக்கு. விசாகப்பட்டினத்தில் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்துலாம் ரொம்பவும் பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வருஷம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான படமாக இந்த கூலி திரைப்படம் மாறி இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் கமல்ஹாசனுக்கு ரெண்டு முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய தக் லைஃப் திரைப்படம். ஸோ அந்த படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு மிக முக்கியமான, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நாயகன் படத்துக்கு பிறகு இவங்க 2 பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னுமே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவும் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கமல்ஹாசன் மட்டும் கிடையாது, நம்ம சிலம்பரசன் அவர்களுமே இந்த படத்தில் இருக்காரு. ஸோ அவருடைய லுக்லாம் பார்க்குறதுக்கு ஓகே எஸ்டிஆருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமைய போகுது அப்படின்னு எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு படமுமே இந்த வருஷம் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நடிகர் விஜய் தளபதி 69 அவருடைய கடைசி திரைப்படம் கொஞ்சம் சோகமாக தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் இந்த படத்தோடைய, அதாவது தளபதி 69 படத்தோட முடிச்சுட்டு அடுத்ததான் முழு நேரமாக அரசியலில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இயக்குனர் ஹச் வினோத் இயக்கத்தில் அந்த ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு படத்தில் பூஜா ஹெக்டே இணைஞ்சிருக்காங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஸோ இந்த படம் இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத ஏற்கனவே தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், இந்த படம் கன்ஃபார்மாக தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் நடிகர் அஜித் அவர்களுடைய திரைப்படம். ஸோ இந்த படங்களில் ஒரு படம் 2 படமே இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய அறிவித்த படங்கள் தான். பட் இப்போ போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஒன்று ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படம். ஸோ இந்த படத்தினுடைய போஸ்டர் அறிவிக்கும் போது இந்த படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அறிவிச்சாங்க. பட் சில பல காரணங்களால் அவங்களும் படத்துடைய டேட்டை வந்து அப்படியே தள்ளி போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து விடாமுயற்சி திரைப்படமே பொங்கலுக்கு தான் நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு இந்த வருஷம். ஓகே, தலை பொங்கல் தான் அந்த தடவை அப்படின்ட்டு. பட் கிட்டத்தட்ட இப்போ பொங்கல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த விடாமுயற்சி படமே இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்னு மாற்று தேதிக்கு நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த படத்துமே போஸ்ட்போன் பண்ணாங்க. பட் அஜித் அவர்களுடைய இந்த 2 திரைப்படமே இந்த 2025 ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது மட்டுமே நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடலாம். ஸோ இந்த படங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாகிருக்கக்கூடிய ரெட்ரோ திரைப்படம், கார்த்தி சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிச்சிருக்க இந்த ரெட்ரோ திரைப்படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா சூர்யா அவர்களுடைய முந்தைய திரைப்படமான கங்குவா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியில் முடிவடைஞ்சது. ஸோ எப்பவுமே கார்த்தி சுப்ராஜ் வந்து ஒரு நடிகருக்கு வந்து கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் சூர்யாவுக்குமே இந்த ரெட்ரோ திரைப்படம் மூலமாக கம்பேக் கொடுக்குறாரா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி சியான் விக்ரம் நடிப்பில் உருவாகிருக்கக்கூடிய வீர தீர சூரன் திரைப்படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ஜனவரியிலே ரிலீஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் இந்த படம் உருவாகியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம விக்ரமுடைய படம் எடுத்துக்கிட்டோம்னா தங்கலான் போன வருஷம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் வாங்கின ஒரு மிக முக்கியமான திரைப்படம். பட் இந்த வீரதீர சூரன் வந்து அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம், இந்த படத்தில் நம்ம விக்ரமோட லுக்கை பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட நம்ம தூள் அருள் அந்த சமயத்தில் நம்ம விக்ரமை பார்த்து போகும்போதே அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு லுக்கில் இந்த வந்திருக்காரு. ஸோ இதுவும் மதுரை பேக்ட்ராப்பில் உருவாக்கக்கூடிய ஒரு திரைப்படம். ஸோ இந்த வருஷம் இந்த படமுமே ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி நடிகர் கார்த்தி நடிப்பில் வெளியாகக்கூடிய வாவாத்தியார் திரைப்படம் அதுவுமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. கங்குவா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதன் காரணமாக இப்போ அந்த படத்தில் ரிலீஸ் அறிவிக்காமல் இருக்காங்க. நலன்குமார் சாமி தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஸ்டுடியோ தான் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ படம் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட சில சிக்கல்களுமே இருக்கும் அதாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா கங்குவா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியில் அடைஞ்சதுனால இப்போ உடனே நம்ம ரிலீஸ் பண்ண வேணாம், கொஞ்ச நாளுக்கு பிறகு தள்ளி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடிகர் சூர்யா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்திருப்பாரு, நான் இனிமேல் வருஷத்துக்கு 2 படம் ரிலீஸ் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ
இந்த வருஷம் அதே மாதிரி ஒன்று ரெட்ரோ இன்னொரு திரைப்படம் இப்போ ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சூர்யா அவர்களுடைய 45வது திரைப்படம். இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து கோயம்புத்தூரில் பயங்கர பிஸியாக டக்குன்னு போயிட்டே இருக்குது. ஆர்ஜே பாலாஜி ரொம்பவும் தீவிரமாக அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். ஆர்ஜே பாலாஜி தனக்கு ஒரு ஷாட் வேணும் அப்படின்னா அதில் கரெக்டான விஷயங்கள் எல்லாமே இருக்கிற வரைக்கும் அந்த ஷாட்டை விட மாட்டுறாராம். அப்படி இந்த படத்தை நல்லா மெருகேற்றி கொண்டு வந்துட்டு இருக்காராம். ஸோ சூர்யாவுக்கு இந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம். அதே மாதிரி நடிகர் கமல்ஹாசனுக்கு 2 படம் ஆரம்பத்தில் தக் லைஃப் சொன்னோம். அதே மாதிரி இந்தியன் 3யும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது உறுதி. கேம் சேஞ்சர் படத்தினுடைய ரிசல்ட் தான் இந்தியன் 3க்கு அது ஓடிடியில் ரிலீஸ் ஆக போதா இல்லை தியேட்டரில் ரிலீஸ் ஆக போதா அல்லது ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு நிறைய கேள்விகளுக்கு இந்த கேம் சேஞ்சர் தான் பதில் சொல்ல போகுது. எப்படி இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம். அதே மாதிரி நடிகர் சிவகார்த்திகேயன் அவருடைய மார்க்கெட் வந்து பயங்கர பீக்கில் இருக்குது. போன வருஷம் அவரன் திரைப்படம் கிட்டத்தட்ட 300 கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் ஆகி அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போயிருக்கு. இப்போ அவருடைய 23வது திரைப்படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அவர் நடித்து முடிச்சிருக்காரு. ஸோ அந்த திரைப்படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அதே மாதிரி அடுத்ததாக இப்போ சுதா குமார் இயக்கத்துலையுமே அவர் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். மேபி அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் கூட ரிலீஸ் ஆகலாம். ஸோ இந்த வருஷம் இவ்வளவு திரைப்படங்கள் மிகப்பெரிய நடிகர்களுடைய படங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்களுடைய ட்ரெயின் திரைப்படம் அதுவுமே மிஷ்கின் இயக்கத்தில் அந்த ஒரு திரைப்படமே ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அதே மாதிரி நடிகர் தனுஷினுடைய இட்லி கடை திரைப்படம், இந்த திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ராஜ்கரன் தனுஷ்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தனுஷ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி போன வருஷம் அவருக்கு ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் வந்தாலும் படம் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ இட்லி கடை திரைப்படத்தினுடைய போஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதே ஓகே வேறு மாதிரி ஒரு ஃபீல் குட்டான படத்தை தனுஷ் கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருஷம் தான் இந்த படமே ரிலீஸ் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே எல்லா நடிகர்களுடைய படமுமே முக்கியமான நடிகர்களுடைய படமுமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த பட்டியலில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்பவும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.